Praise the Lord. Glory to God. இன்றைக்கி வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். இதில் ஒரு கோடு இருக்குது. ஸோ அந்த கோடை நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணும் பொழுது இந்த பேக்கை நான் உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன், ஃப்ரீயாக அதை ப்ரொவைட் பண்ண போகிறேன். அட் த சேம் டைம் இதில் எல்லாமே நம்ம சென்ட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் அதை சூஸ் பண்ணணும். ஸோ இதில் இமேஜஸாகவும் நான் சைடில் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இதில் எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணி எனக்கு கொடுங்க. நான் அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு அது பேக்காக நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். சரிங்களா? ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த கோடு இருக்கும். அந்த கோடை வச்சு தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், இதை நீங்கள் எடுத்துக்க முடியும். ஸோ அதனால் கவனமாக வருங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் கார்பான்னு ஒன்று. ஸோ எல்லாத்துலேயுமே டெம்போ இருக்கும். ஏன்னா இந்த ரெக்ஸ் ஃபைல்ஸை யூஸ் பண்ணி பண்ணுறது எப்படி மல்டிபேடுன்றது போன தடவை சொல்லியிருப்போம், வேவ் லூப்ஸை பேஸ் பண்ணி. ஸோ அதை நம்ம சேனல்ஸில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஒரு பர்டிகுலர் பீட் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பீட் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. இது கூட கார்பா மாதிரி ஒரு ஸ்டைலிங். ரைட், இந்த மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா ஆடப் பண்ணுறது தான் இந்த மல்டிபேட் யூஸ் பண்ணுவோம். நான் இங்கே 1ல் மட்டும்தான் வச்சுருக்கேன், மீதியில் நான் வைக்கல. ரீசன், ஆல்ரெடி இதையும் நான் டீச் பண்ணியிருக்கேன், எப்படி ஒரு மல்டிபேடை நம்ம 1 2 3 4ன்னு வைக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அதை பார்த்து நீங்கள் லேர்ன் பண்ணுங்கள், அது எப்படி பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஐடியா. ஸோ உங்களுக்கு ஒரு வியூ இருக்கும், உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும், சாங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் டஃப் ஒன். ஸோ நீங்கள் எப்பயுமே கொஞ்சம் டெம்போ மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ இது ஒரு நெக்ஸ்ட் ஒன் 3 4. ஸோ ஏன் டெம்போ சொல்கிறேன்னா, இந்த ரெக்ஸ் ஃபைல்ஸ் மட்டும் கொஞ்சம் டெம்போக்கு கொஞ்சம் நியரில் இருக்கணும், ஒரு கொஞ்சம் மேலே கீழே இருக்கலாம். சரிங்களா? 1 2 3. ஸோ இப்போ நம்ம ஏதாவது ஒரு 3 4 எடுத்துக்கலாம். ரைட். ஸோ ஒரு பீட்டும் ஒன்று இருக்குது. இப்போ 7/8 அகெயின் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். லைக் நீங்கள் அகெயின் இதில் டெம்போஸ் நான் மார்க் பண்ணியிருக்க மாதிரி ஓரளவுக்கு நியரில் இருந்தால் போதும், அது பிக்கப் எடுத்துக்கும். ரைட், இப்போ நம்ம ஒரு 7/8க்கான ஒரு ஸ்டைல்ஸ் வச்சா நமக்கு அதில் கரெக்டாக புரிஞ்சிடும். ஜஸ்ட் வெயிட் ஃபார் அ செகண்ட். ரைட், ஓகே. ஸோ இது ரொம்ப லைக் சண்டமேளம். ஸோ இதெல்லாம் அதிகமாக நம்ம பேக்ஸில் எங்கேயுமே பார்க்காதது. ஸோ நம்ம புதுசாக இதை ஒர்க் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ இது அகெயின் இது 6/8 கேட்டகரிஸில் இருக்குது. ஸோ ஜஸ்ட் சூஸ் சம் 6/8 now. ஸோ மல்டிபேட்ஸ் நிறைய வெரைட்டிஸ் பண்ணியிருக்கேன். லைக் அகெயின் இது சண்டமேளம் டெம்போ 4/4. ஸோ சிலதில் அந்த மெஷர்மெண்ட் லென்த்தும் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் அதை பார்த்து என்ன பண்ணிக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஓகே, ரைட். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதுவும் இன்னொரு சண்டமேளம் ஸ்டைல் தான். ஓகே, ஸோ இது டெம்போ டிஃப்ரென்ஸ்னால தான். இப்போ நீங்கள் ஒரு சவுண்டிங் கேட்டிருப்பீங்களா, ஒரு சின்ன டெம்போ டிஃப்ரென்ஸ் ஆகக்கூடாது. ரைட், ஓகே. நெக்ஸ்ட் ஒன் கடம். ஓகேங்களா? ஸோ இது 120. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஐ ஜஸ்ட் கீப் சம்திங். ஸோ கொஞ்சம் டெம்போக்கு நியரில் நீங்கள் வைக்கலாம். ஸோ சில பீட்ஸில் அது கவனமாக நீங்கள் பார்த்துக்கோங்க. இது தப்பாட்டம்ன்றது. ஸோ இந்த ஸ்டைல்ஸ் நமக்கு தெரியும். ரைட், ஓகே. இப்போ டோல் 6/8.
6/8 தப்லா அண்ட் டோலக்கு. அகெயின் செட் ஆஃப் பீட். ஸோ இது எக்ஸ்ட்ரா ஆடட் தான். இப்போ நம்ம இந்த பீட் கூட 2 3 4 தென் ஓகேங்களா. ஸோ இது டஃப்லின்றது. ஸோ இது என்னென்னா அந்த டஃப் கூடவே அந்த டேமரின் டைப்பும் ஆடப் ஆகும். ஒரு கஞ்சிரா மாதிரியான ஒன்று தான் ஆக்சுவலாக. சரிங்களா. ஸோ இதோட ஸ்டைல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த 4x4 வைக்கும்போது கரெக்டாக கவனமாக ஒரு தப்லா அந்த மாதிரி பேக்ரவுண்டில் இருக்க மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைல் இது. அகெயின் கடம். இது மிருதங்கம் ஸ்டைல்ஸ். சாரி. ஸோ மிருதங்கம்ல நிறைய இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா தான், இது எல்லாமே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பாருங்கள். அவ்வளோதான். ரைட். ஸோ எக்ஸ்ட்ரா மேலே ஆடப் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுவும் ஸோ ஒரு எக்ஸ் ஃபைலுக்கு இந்த மாதிரி தான் கொஞ்சம் நியர்பை டெம்போ இருந்தால் தான் அது வந்து கரெக்டாக லாக்கப் ஆகும். டெம்போ கொஞ்சம் அதிகமானால் கூட போகலாம். டெம்போ கம்மியாக இருந்துச்சுன்னா, ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா ப்ராப்ளம். அதனால நான் டெம்போ நிறைய இடங்களில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ரீசன் அதுதான். ஸோ நீங்கள் டெம்போ கரெக்டாக வச்சுக்கோங்க. நியரில் எதாக இருந்தாலும் ஓகே. ஒரு ப்ளஸ் மைனஸில் வந்து நீங்கள் 10 அளவுக்கு தான் நீங்கள் போக முடியும். ப்ளஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக கூட போகலாம் ஆக்சுவலாக. சரிங்களா. ஸோ ஓகே. இந்த மாதிரி இப்போ கடமில் 6/8 ஆக்சுவலாக அது. இது கஞ்சிரா. ஸோ கொஞ்சம் அந்த ஏன்னா கிளாசிக்கல் ஸ்டைல்ஸ் ஆஃப் பீட்ஸே கொஞ்சம் ஆஃப் பீட் அதிகமாக மூவ் ஆகும். ஸோ அதை கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே கஞ்சிரியாவில் 6/8 இது. சரிங்களா. ஸோ இது வந்து ஆர்கெஸ்ட்ரல் டைப் ஆஃப் பீட்ஸ் இது. ஓகே. ஸோ இது 6/8 வந்து அந்த யார் என்னை கைவிட்டானும். ஸோ பேக்ரவுண்டில் சின்னதாக ஒரு சவுண்டை பேடப் பண்ணலாம். இது ட்ரம் ஸ்டாப்ஸுன்றது வந்து அந்த ஹை ஹேட்ஸ் அந்த மாதிரியான ஃபீல்ஸில். ஸோ இது அந்த கிளப் ஓரியன்டில் ஒரு நல்ல பேக்ரவுண்ட். அந்த மேலே டாப் சவுண்ட்ஸுன்றது இந்த ஹை ஹேட் சவுண்ட்ஸ்லேயே கொஞ்சம் நல்ல ட்ரிபிள் சவுண்ட்ஸ் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கிறது டாப் சவுண்ட்ஸ் நம்ம சொல்கிறது. சரிங்களா. இது ட்ராப்பி. ஹை ஹேட்ஸ்லேயே வந்து நிறைய இந்த ட்ராப்பின்றது வந்து இந்த ஹிப்ஹாப் கேட்டகரிஸில் அதிக அந்த மாதிரி லைன்ஸில் வரும். லைக் இந்த ஹையாட் ரொம்ப ஸ்பீடாக பாருன்னா ஆகும். அதான் ட்ராப்பி ஹையாட்ன்றது. ஸோ திஸ் ஒன் இஸ் லைக் சவுத் இண்டியன் பீட்ஸ். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஃபுல் டெப்த்தான லோக்கல் பீட்ஸாக இருக்கும். ஸோ இது நிறைய நம்ம லூப்ஸில் கேட்டிருக்கலாம். இது கீபோர்டுக்குள்ளே இப்போ மல்டிபேட்ஸாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ பழைய பாட்டு ஒன்று இயேசுவுக்கு ஓட்டு போடுவோம் சொல்லி. ஸோ ஆல்வின் தாமஸ் அவங்களுடைய சாங்காக அந்த மாதிரி மல்டிபேட்ஸ் பேக்ரவுண்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஜென்ரல் பீட் அப்படியே அதை மாற்றிடும். சரிங்களா. ஸோ அகெயின் இன்னொன்று ஸோ தப்லா 4/4 அகெயின். ஸோ இது நீங்கள் சிலதுக்கு டெம்போ இருக்குது. ஏன்னா நீங்கள் இந்த பீட்டை இந்த மாதிரி இந்த ரெக்ஸ் ஓரியன்ட்டில் வரும்போது மட்டும் இது மட்டும் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கோங்க. சரிங்களா. ஸோ இது வந்து 6/8 பட் ஆர்கெஸ்ட்ரல் 6/8 இது லைக் கொஞ்சம் ஆர்கெஸ்ட்ரா நல்லா ஹெவியான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ்க்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரியான ஒன்று தான் இது. ஓகே. இது வந்து நம்மளுடைய ரியல் லூப்பில் இருக்கிற ஒரு பேட்டர்ன் தான். அது ஏன்ற பேட்டர்ன் வரும்ல, அந்த பேட்டர்ன் குவாலின்ற ஒரு பீட்டோடைய பேட்டர்ன். ஸோ இது ஏதாவது நீங்கள் 4/4 ஆட் பண்ணி போகும்போது போட்டுக்கலாம் கூட. சரிங்களா. ட்ரம் பீட்டும் கூடவே சேர்த்து ஆட் பண்ணுற மாதிரி தான். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு தப்லா.
தவில் 4/4. ஸோ இதுலேயே வந்து இந்த பர்க்யூஷன் இல்லாமல், ஸோ மேலே அந்த ட்ரிபிள் சவுண்ட்ஸ் இல்லாமல், அந்த சல்ச்சல்ன்ற அந்த சவுண்ட்ஸ் இல்லாமல் கொஞ்சம் இருக்கிறது இது நோ பர்க்யூஷன் சொல்கிறேன். ஸோ இதில் இப்போ தவில், ஓகே, தவில் இஸ் டிஃப்ரெண்ட் ஒன். ஸோ இதுக்கு ஸோ தவில் 6/8. இன்னொரு 6/8 இது. ஓகே, ஸோ இது வந்து ஒரு நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவர் வந்து ஒரு கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் அவருக்காக இது ஸ்பெஷலாக அதை பண்ணி கொடுத்துருக்கேன். சரிங்களா? சரிங்களா? ஸோ இது ஒரு லூப்டாக இருக்குது. இதை நீங்கள் லூப்லேருந்தும் எடுத்துக்கலாம். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து இதில் இருக்க அந்த கோடை கண்டிப்பாக நீங்கள் சென்ட் பண்ணும் பொழுது தான் நான் இதை உங்களுக்கு கொடுக்க முடியும். ஸோ இது வந்து ஒரு காட்ஸ் மினிஸ்ட்ரிக்காக நான் இதை ஃப்ரீயாக பண்ணுறேன். அட் த சேம் டைம் சில ஹெல்ப் மட்டும் நீங்கள் எனக்கு பண்ண வேண்டியது, இந்த வீடியோஸை நீங்கள் ஃபுல்லாக பார்த்து எனக்காக நீங்கள் அந்த விஷயத்தை ஹெல்ப் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இதை நீங்கள் மல்டிபேட் யூஸ் பண்ணி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற போது எனக்கு நீங்கள் இதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு எதனா பண்ணணும் அப்படின்னாலும் அந்த ஐடியாஸ் கொடுங்க. ஸோ நம்ம இதை பில்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். சரிங்களா? Thank you so much. God bless you all.